ஆமென். ஆமென். பிதாவே, இயேசு நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இன்றைய நாளும் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கிழமை முழுக்க எங்களை நடத்தி செல்லுகிற தேவனுக்கு ஸ்தோத்திர துதிகளை நாங்கள் செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்களுடைய சபைகளையும் கர்த்தாவே நிறைவாய் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இருக்கிற எல்லா விதமான தடைகள், சத்துருவின் தடைகள், பாவ தடைகள், எந்த தடையா இருந்தாலும் உங்களுடைய ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சகலதையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்குரியதப்பா. உமக்கே நாங்கள் செலுத்தி கொண்டு கர்த்தாவே எங்கள் காரியங்களை நீர் பொறுப்பேற்று வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. நாங்கள் நாளிலே லூக்கா 1 28 வசனத்திலே அங்கு மரியாள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்த போது, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லப்படுகிறதை வேதத்தில் இருந்து நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், தேவன் மரியாளை உலக இரட்சகராகிய மேசியாவுக்கு தாயாக இருக்கும்படி அவர் உயர் கனத்தை கொடுப்பதற்காக மரியாளை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இது தேவனுடைய தயவினால் சிறந்த அடையாளமாய் இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் அங்கு நோவாக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது போல எங்கள் மரியாளுக்கும் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் யாக்கோபு 4:6 சொல்லுகிறார், அவர் அதிகமான கிருபையை அளித்திருக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், பெருமை நம்மை ஆண்டவரால் தேவனுக்கு அங்கு பகையை உண்டு பண்ற காரியமாய் இருக்கிறது. இந்த பெருமை எங்களுக்குள்ளே அங்கு இருக்கும்போது தேவன் எங்களுக்கு பகையாத்தான் இருப்பார். நாங்க இந்த பெருமையை அகற்றி விடும்போது நாங்கள் சிறந்தவர்களாய் தேவனுக்கு ஏற்றவர்களாய் நாங்கள் இருக்க முடியும். ஏனென்றால் தாழ்மை இருந்தால்தான் எதையும் யார் எது சொல்லுகிறார்களோ அதை கேட்டு கிரியேத்து அதற்கு சரியானபடியாய் நடக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், சாந்தம் மன தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறதை நாங்க வேதத்திலிருந்து காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த கிருபையினால் தான் அங்க கிருபை பெற்றவளே வாழ்க. இந்த கிருபை என்ன செய்யும் என்று சொல்லி கண்டால் அது எங்கள் பிதாவை வெளிப்படுத்தினது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அது பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு வெளிப்படுத்தினது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஏனென்றால் அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாய பிரமாணம் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு உண்டானது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. அங்கு பிதாவின் மடியில் இருக்கிற ஒரு பேரான குமாரனே அவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், உலகத்தை வெறுக்கவும் நம்முடைய சுயநலமான விருப்பங்களை அங்கு மேற்கொண்டு தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கவும் தேவனுடைய கிருபை நமக்கு எவ்வளவு தேவையாய் இருக்கிறது. அது அந்த கிருபையைத்தான் இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்தான் இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தையாய் எங்களுக்குள்ளே ஜீவனாயும் வல்லமையாயும் எங்களுக்கு பலனளிக்கிறவராயும் நாள்தோறும் எங்களை காக்கிறவராயும் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே
கிருபை அளிக்கிற தேவன் அவர். தன்னுடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினதா அன்பு இன்னதென்று நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறோம். அன்பினால் தான் நாங்கள் இன்றும் நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய அன்பு எங்களை நிலைத்திருக்கும் போது நாங்கள் மற்றவர்களுக்கும் அந்த அன்பை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறோம். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே கூட இருந்து எல்லாரையும் வழி நடத்துவாராக. நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு அங்கு எங்கள் தேவனுடைய கற்பனையை செய்யவும், ரட்சிப்பிலே ஜனங்கள், இலங்கை ஜனங்கள் பரிபூர்ணப்படவும், சாட்சியாய் வாழவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். இந்த நாட்களிலே தேவனை அறிகிற அறிவு எங்கள் ஜனங்களுக்குள்ளே, எங்கள் குடும்பங்களுக்குள்ளே, எங்கள் சந்ததிகளுக்குள்ளே வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இயேசு நாமம் உயரவும் நாங்கள் சிறுகவும் நீர் எங்களுக்கு தாழ்மையை தந்திருக்கிறீர். இயேசுவே, இன்னும் அதிகமான தாழ்மையை தரும்படியாக, இன்னும் அதிகமான பரிசுத்தத்தை தரும்படியாக, ஆண்டவரே எங்களில உண்மை காணத்தக்கதாக இந்த கடைசி காலத்துல நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் உம்மை போல நாங்கள் மாறும் பொழுது அந்த தேசம் ரட்சிக்கப்படும். எங்களில குறைவு இருக்கிறதான், இன்னும் உம்மை போல நாங்கள் மாறவில்லை, எங்களை மாற்றும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமாக உம்மை போல, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்கள் செய்வான் என்று சொன்னீரே அந்த வசனங்கள் இந்த காலங்களில இலங்கை தேசத்தில இருக்கிற ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளிடத்துல வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களில அந்த தேசம் செய்த பாவங்களை மன்னியும், அந்த தேச இனங்கள் செய்த பாவங்களை ஒற்றுமுறை மன்னியும். இந்த காலத்துல ஒரு புதிய ஜெனரேஷனாக, நற்குணசாலிகளாக, இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அந்த தேச மக்கள் அறிந்து கொள்ள, இப்படியாக ஒவ்வொரு தேச மக்களும் இயேசுவை அறிந்து கொள்ள, ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு நாமம் என்பதை அப்போஸ்தலர் 4:12 படி ஒவ்வொரு இலங்கை மக்களும், இப்படியாக ஒவ்வொரு நாடுகள்ல வாழுகிற ஒவ்வொரு மக்களும், இந்த உலகம் அழிந்து போகிற உலகமாக இருக்கிறது. அழிவுள்ளதாகிய இது அழியாமையை அந்த மக்கள் பெற்றுக்கொள்ள, உம்முடைய பரலோக ராஜ்ய பொக்கிஷங்களை அந்த மக்கள் பெற்றுக்கொள்ள, அந்த தேசத்துல உள்ள மக்கள், இப்படியாக ஒவ்வொரு தேசங்களை ஜெபிக்கிற நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை போல மாறி அந்த மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, அந்த மக்கள் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள, காட்டுக்கும் கடலுக்கும் இப்படியான தீமையான காரியங்கள் வராதபடி உம்மை போல நாங்கள் கட்டளையிட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. சத்துரு அந்த தேசத்திலே இருந்து அகன்று போகும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இருக்கும் பொழுது நன்மை செய்கிறவராக சகல மக்களுக்கும் செய்து சுற்றி திரிந்தீரே, முழுவதும் ஜபித்தீரே. அதே போல பிள்ளைகள் செய்ய இந்த கடைசி காலத்துல நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பாவங்கள், சாபங்கள், மாம்ச சிந்தனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய இரத்தத்தை அந்த இலங்கை தேசத்தின் மேல தெளித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய ஏஞ்சல்ஸுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த தேசத்துல தீமைகள் பரவாதபடி, சாபங்கள், பாவங்கள் தொடராதபடி மக்கள் இயேசுவை தேடி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஊழியத்தில இன்னும் அதிகமாக உம்மை போல மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் செய்கிற ஊழியங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக, இன்னும் இலங்கை தேசத்துல ரேடியோ ஊழியங்களை அதிக அளவு, சங்கமம், நித்திய வெளிச்சம் ரேடியோ அதிகமான மக்கள் இந்த காலங்களில கேட்க, பல இடங்களில இந்த ஒலிபரப்புகளை செய்ய நீர் ஞானத்தை, புத்தி, அறிவை கொடுத்து வழி நடத்துவீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். கணவரோடு கூட இருந்து வழி நடத்துகிற கிருபைக்காக மக்கள் நான் செலுத்துகிறேன்.
அவளை ஆசீர்வதியும், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய உற்றார் உறவினர்கள் இந்த காலங்களில இயேசுவை அறிந்து கொள்ள கிருபை செய்யும். துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் சபையாரோடும் குடும்பத்தாரோடும் எல்லா பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். God bless you sister. God bless you everybody. ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர். நாங்க கனிஷ்டா அவர்களை தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். Praise the Lord, dear sister. Praise the Lord, sister. Praise the Lord, Dolly sister. Okay. நீங்கள் எங்கள் தேசத்திலே இருளுக்கும் அங்கு வெளிச்சத்துக்கும் அநீதிக்கும் நீதிக்கும் உள்ள வேறுபாட்டை ஜனங்கள் நன்றாய் புரிந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இப்பொழுது ஆண்டவரே நாங்க இலங்கை தேசத்துக்கான ஜெபிப்பதற்கு ஒரு மனதோடு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நாங்க ஒரு மனதோடு ஐக்கியப்படும் பொழுது ஆண்டவரே நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக நீங்க எங்களுக்கு அதுல அந்த விட்டுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவி அப்பா, நாங்க ஒரு மனப்படும் பொழுது அது வல்லமை நிறைந்த பரிசுத்தம் ஆவியை அதிகமாக கொடுத்து எங்களுக்கு கிரிகை செய்ய வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்கு நான் நன்றி சொல்லுவேன். அநீதியும் அப்பா எல்லா அநீதியும் நீதி இல்லாதவர்களாக இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே நீங்க பேசுங்க. இந்த கடைசி காலத்துல அப்பா இந்த மக்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக அவர்களை ஒரு நீதியின்படி நடப்பதற்கு ஆண்டவரே அந்த நீதியின் சத்தியத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க அப்பா. அங்க உள்ள மக்களுக்கு ஆண்டவரே நீங்க இரக்கமுள்ள தகப்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. குருடனை பார்க்க செய்தீர் ஆண்டவரே, முடவனை நடக்க செய்தீர் ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தமுள்ள வல்லமை இன்னமும் குறைந்து போகவில்லை ஆண்டவரே அப்பா. உங்களோட வல்லம் இருந்த கரத்தால் இவர்களை விட்டுதலை ஆக்குங்க. உங்களுடைய ரத்தத்தினால ஜெயம் உண்டு ஆண்டவரே. உங்களுடைய ரத்தம் தான் எங்களை விட்டுதலை ஆக்கிட்டு உங்களுடைய கிருபையின் மூலமாக எங்களை ரட்சித்த தகப்பனே இவர்களுக்கு உங்களோட ஞானத்தையும் அன்பையும் அறிவையும் விசுவாசத்தையும் கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க. இவர்களுக்கு போக தெரியாத இடங்கள்ல ஆண்டவரே நீங்க போய் நில்லுங்க. Your presence will go before them அப்பா. உங்களோட சமூகம் உங்களோட பிரசன்னம் அவங்களுக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது ஆண்டவரே அவர்கள் வந்து நிற்கும் பொழுது ஆண்டவரே அந்த இடம் அதிரும் அப்பா. அந்த பெந்திகாஸ்து நாள்ல நீங்க எப்படி அந்த சீஷர்களோட நீங்க உங்களோட வல்லமையை தெரியப்படுத்தினீர்களோ அதே போல ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே வழி தப்பி போற ஆத்மாக்களுக்கு பின்பாக உங்களோட பரிசுத்தமான அன்பை ஊற்றி அவர்களை வழி நடத்துங்க அப்பா. எல்லா விதமான தீமையிலிருந்து விடுதலை ஆக்குங்க. அவங்க நானே வழியின் சத்தியம் என்று சொன்ன தகப்பனே, நானே ஜீவ ஊற்று என்று சொன்ன அந்த ஜீவ ஊற்று அவர்களுக்கு ஊற்றும்படி இந்த காலை நேர புதிதாக உங்களோட அன்பை ஊற்றி அவர்களை விடுதலாக்கும்படி இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் ஐயா அப்பா. அவர் உங்களோட கரத்துல கொடுக்கிற உங்களோட நாமமே இனிதான நாமம் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய கிருபையினால் ஒரு தாழ்மையினால அவர்கள் நடப்பதற்கு அந்த பெருமையின் ஆவியை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் ஐயா அப்பா. உங்களால மட்டும்தான் அது செய்ய முடியும். என கிருபையின் அப்பா உங்களோட கிருபை மட்டுமே போதும் என்று அவங்க அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை கொண்டு அவர்கள் உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க அப்பா. இந்த காலை நேர சிஸ்டர் ரீட்டாவை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. அவர்கள் செய்யற சிறிய காரியம் பெரிய காரியம் இலங்கை தேசத்துல செய்யற அந்த உதவியில் எல்லாற்றையும் நான் கூட கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. இலங்கை தேசத்துல உள்ள அந்த மக்கள் அப்பா எத்தனை விதமான கண்ணீர் வடிக்கிறார்கள், எத்தனை விதமான துன்பத்தில் போகும் பொழுது அவர்கள் கண்ணீரை துடைத்த தகப்பனே அப்பா. பிரதர் லெஸ்லி மூலமாக அங்க உதவி செய்யற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அவங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பிள்ளைகளை ஜெனரேஷன் அப்பா. நீங்க அவர்களை வழி நடத்துங்க. ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்கப்பா. உங்களோட கிருபை மட்டுமே அவர்களை ரட்சித்தது. அதன்படி நீங்க கொடுத்த ஊழியத்துல ஒன்று வந்தாலும் குறைவில்லாதபடியாக இன்னும் அதிகமா நிறைவாக எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு வர கிருபைகளுக்கான நன்றி அப்பா. பிரதர் சிஸ்டர் ஜெனட் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன் அப்பா. அப்பா அவரோட கணவனுக்கு நீங்க சுகம் கொடுத்து வர்ற கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அந்த அருமையான பிள்ளைகளை நீங்க உங்களோட
சித்தத்தின்படி வழி நடத்தி கொண்டு வர்றபடியா நன்றி அப்பா. அப்பா என் மகனும் ஆண்டவரை பேப்டிசம் எடுக்க சொல்லி சேர்ச்சாக்கள் சொல்றாள். அவனை நீங்க அந்த வழியில நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அவனுக்கு ஞானத்தை கொடுங்க. உங்களோட முழுக்கு ஞானஸ்நானத்தை எடுத்தாதான் நாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எங்களுக்கு போக முடியும். அதுபடியே எத்தனை பாவிகள் அப்படி இருக்கும் பொழுதையா இவர்களை நீங்க சரியான வழியில உங்களோட ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க. உங்களோட சித்தம் மட்டுமே இந்த கடைசி காலத்துல நடப்புற வேணும் என்று இயேசு நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறார். வரப்போற ஊழியக்காரங்க யாவரையும் சிஸ்டர் பிரதர் பாஸ்டர்ஸ் கூட கரத்துல கொடுக்கிற அவர்களை தேவையிலையும் சந்தித்து இன்னைக்கு புதிதாக அவங்களை உங்களுடைய அன்பில அப்பா அனைத்து உங்கள் அபிஷேகத்தினால தோய்த்து அவர்கள் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிற. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபிக்கிற. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கூறியபடி ஒவ்வொரு ஊழியக்காரரும் உங்களை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு அவர்களை உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து ஆசீர்வதிப்பேன் யாவரையும் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எனக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஆமே அவரை மனம் திருப்பி அவர் நல்ல வழிப்படுத்தி நல்ல ஞானஸ்தானத்தை எடுக்க செய்வாராக. ஆமென். அப்புறம் எடுக்க சொல்லியிருக்கு. அவர் சொல்ற தான் சின்னல்ல ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு. அது என்ன அந்த கிறிஸ்டின் தேவனுக்கு நாங்க உப்பு கொடுக்கணும், அதை ஞானஸ்தானம் நினைக்கிறாங்க. கடவுள் அந்த வழியில நடத்த ஜெபிங்க சிஸ்டர். நன்றி நன்றி. நாங்க நிர்மலா அமெரிக்கா அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் நீங்கள் அதனாலதான் சேர முடியாது போச்சு, பண்ண முடியல, கொஞ்சம் அர்ஜென்டா போயிட்டு இருந்தோம். ஓகே ஓகே ஓகே. எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யும். நாங்க தேசத்திலே முந்தின நாட்கள்லே அங்கு காரணம் இல்லாமல் துன்பப்படுத்தினவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். காரணம் இல்லாமல் துன்பப்படுத்தி கண்ணீர் வடிச்சு எத்தனையோ காரியங்களை நடந்தது. அதனால் எங்கள் தேசம் இன்றைக்கு நியாய தீர்ப்பை அடைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த காரணம் இல்லாமல் துன்பப்படுத்தினவர்கள் தலைவராயிருக்கலாம், பிரபுக்களாயிருக்கலாம், அவர்களுடைய பாவங்களை ஒரு கணம் மன்னித்து அவர்கள் மனம் திரும்பி ஒரு நீதிக்கேற்ற பாதையிலே அவர்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஜெப வேலைக்காய் உமக்கு நன்றிகளை எடுக்கிறோங்க தாவே. கர்த்தர் நீ நல்லவர் வல்லவருமாயிருந்து மாறாத தெய்வமாயிருந்து வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்க தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இமட்டமாய் ஆண்டவரை காத்து வழி நடத்தி ஆண்டவர் இந்த வருடத்திலே 11 மாதங்கள் கடந்து ஆண்டவரை அப்பா இந்த 12வது மாதத்திலும் ஆண்டவரை எங்கள் வழிநடத்துகள் வருகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் ஆண்டவரை கொடுத்திருக்கிறதான ஜெப குறிப்புக்காக உங்களுடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் வைக்கிறோம். என் தேவனுடைய கரத்திலே இதை வைத்து ஆண்டவரே நீர் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்யக்கூடிய தேவன், நீரே நியாயாதிபதியாயிருந்து ஆண்டவரை வழிநடத்துகிற தேவன். இந்த வேளையில் நியாயங்களை ஆண்டவரை நிலைநாட்ட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா இலங்கை தேசத்தை ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அப்பா இலங்கை தேசத்தில் இருக்கிறதான பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆண்டவரே அவர்களுக்கு அவரை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரை அங்கலாக்கிறார்களோ கர்த்தாவே, யாரெல்லாம் ஆண்டவரை கண்ணீரோடு ஆண்டவரை அப்பா இதோ ஆண்டவரை கவலையோடு இருக்கிறார்களோ கர்த்தாவே, அப்படியாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் அவளோடு கூட நீர் இடைப்படும்படியாய் சுபிக்கிறோம்பா. கர்த்தர் தான் அந்த காரியங்களை எல்லாவற்றிலும் ஆண்டவரை நீர் ஆண்டவரை சரி செய்யக்கூடியவராயிருக்கிறீர். காரணம் இல்லாமல் ஆண்டவரை சிந்தப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்ட ஆண்டவரை அப்பா அநேக ஜனங்களுடைய ஆண்டவரே அந்த சாபங்கள் எல்லாம் இந்த நாளிலே ஆண்டவரே இந்த நாளிலே தமிழர்களுக்கு ஏற்பட்ட அந்த சாபங்கள் எல்லாம் அந்த காரணம் இல்லாமல் அவர்களை ஆண்டவர் உயிரை அடுத்ததை மித்தமாய் இந்து ஆண்டவரே இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஆண்டவரே இந்த ஆட்சியாளர்கள் ஆண்டவரே கொடுமையால் நிலையாட்டி கொண்டிருக்கிறபடியால் அப்பா அங்கே கவலையோடும் கண்ணீர்
ஆண்டவரை வருத்தத்தோடும் ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். அப்பா அப்படியாய் ஆண்டவரை அங்க இருக்கிறதான ஆண்டவரை அப்பா இதோ ஆண்டவரே ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் அதே வேளையத்தில் ஆண்டவரே அங்க இருக்கிற இராணுவத்தையும் உங்களுடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம். அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே ஒரு நல்ல ஆலோசனையை தந்து நல்ல ஆண்டவரே ஆட்சி செய்யக்கூடிய ஆண்டவரே நல்ல விதமாக எல்லா ஜனங்களுக்கு எல்லாம் கிடைக்க கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களோடு கூட கர்த்தர் நீர் வழிநடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அங்க வாழ்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலே ஏற்பட்ட ஆண்டவரே அப்பா அந்த வெள்ளத்தின் நிமித்தமாக மண் சரிவின் நிமித்தமாக அங்க ஆண்டவரே ஏற்பட்ட அந்த மழையின் காரணமாக ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவரே கத்தலிக்குள்ளாக ஆண்டவரே அப்பா சிக்கி கொண்டார்கள். அப்பா அநேக ஜனங்கள் ஆண்டவரே இன்னும் கூட ஆண்டவரே அந்த தவத்தை எடுக்க முடியாத ஒரு சூழலை மண்ணு சூழ்ந்திருக்கிறபடியா அப்படியாய் கொடுக்கத்தாவே அநேக ஜனங்கள் ஆண்டவரே அப்பா ஒன்றும் அறியாத அந்த பிள்ளைகள் எல்லாம் மண்ணிலே புரண்டு போனார்கள். அப்பா அது நிமித்தமாக அங்க ஆண்டவரே இன்னும் கொடுக்கத்தாவே அப்பா அந்த நிலைமை மாறாத ஒரு சூழ்நிலை அங்க இருக்கிற பிள்ளைகளே ஆண்டவரே அப்பா உணவுக்கும் மற்ற வேலைகளுக்கும் எல்லா வகைகளும் அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ஒரு தாக்கம் இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரே அந்த தேசத்திற்கு நன்மையான காரியங்களை தந்து என் தேவனாகிய கர்த்தர் வழி ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா எத்தனை நாளைக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் கொடுமையில நிறைந்திருக்க வேண்டும் ஆண்டவரே. சந்தோஷம் என்பதை காணாதபடி ஆண்டவர 1983 ஆண்டவர இந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுகிறதான எல்லா விதமான கொடுமைகள் ஆண்டவர எல்லா விதமான ஆண்டவர வேதனைகள் கசப்புகள் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவர அனுபவிக்க முடியாத ஆண்டவர எத்தனையோ காரியங்களை அவர்கள் ஆண்டவர அப்பா அனுபவித்து விட்டார்கள் ஆண்டவரே. சந்தோஷம் என்பது ஆண்டவரே அது அப்போது வந்து போகக்கூடியதா இருக்குது கர்த்தாவே. காலம் முழுவதும் ஆண்டவரை கண்ணீரோடும் கவலையோடும் ஆண்டவரை வாழ்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீரே ஆண்டவரை வழிகாட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே துணையா இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த ஆட்சியாளர்கள் மத்தியிலே நீங்க பேசுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்ய பேசுங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு உதவி செய்யும்படியாய் பேசுங்கப்பா. அந்த நாட்டிலே நல்ல தொழில்கள் வளர ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த ஆட்சியாளர் கூட பேசுங்கப்பா. அது பேசுவது ஒன்றும் செய்வது ஒன்றுமா இருக்கிறது அப்பா. நாங்கள் எல்லா ஜனங்களுக்கும் பொதுவாக செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு ஆண்டவரே யாருக்கெல்லாம் ஒத்தாசை செய்ய வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக சூழ்நிலை மாறாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறபடியால் என் தேவனாகிய கர்த்தர் இலங்கை தேசத்தை அரசாகுகிற ஆண்டவரை அப்பா அந்த பிரசிடென்ட்டையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் ஒரு மங்களோடு கூட பேசுங்கப்பா. நியாயமான காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த அரசாங்கத்தின் மூலமா அநேக அரசாங்கங்கள் உதவி செய்யும் கூட கர்த்தாவே அந்த உதவிகள் எல்லாம் சரியான முறையில் இந்த ஜனங்களுக்கு போய் சேரக்கூடாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கபடியா கர்த்தர் தாமே நீங்கள் எல்லா வழிவாசல்களும் இருந்து இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து வழிநடத்தும்படி ஆய்ச்சிருக்கிறோம். அப்படியே இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய திருக்கரத்துல ஒப்புவருகிறோம்பா. அப்ப அந்த பிள்ளைகள் எந்த தவறும் செய்யவில்லை ஆண்டவரே. அப்ப அந்த பிள்ளைகள் ஆண்டவரை புது ஜனங்களா இருக்கிறபடியா அவர்களுக்கு ஏற்படுகிறது அந்த சூழ்நிலை ஆண்டவரை என் தேவனாகிய கர்த்தர் மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆய்ச்சிருக்கிறோம். கர்த்தர் அப்படியா செய்ய போவதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஜெபித்த ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு என்ன மனத்தாங்கங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க சந்திங்க கர்த்தாவே. அப்படியே ஆய் கொடுக்கத்தாவே. ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தாவே உங்களுடைய கரங்களில் ஒப்புவிக்கிற கர்த்தாவே. இந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் ஆண்டவர அவருடைய ஆண்டவர சுகங்கள் எல்லாம் ஆண்டவர உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. இந்த பிள்ளைகள் எல்லாம் சுகபத்திரமா ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உண்மை ஆண்டவரே உண்மை விட்டு விலகாதபடி உம்முடைய பிரசன்னம் எப்போதும் அவர்களோடு கூட இருக்க கர்த்தர்
உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த அருமையான ஜெப வேலையை நடத்துகிறதான ஆண்டவரே, சங்கமம் ஊடகத்தை நடத்தி கொடுக்கிற அருமையான சகோதரியும் ஆண்டவரே, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் எண்ணங்கள், இயக்கங்கள் இருக்கிறதான காரியங்களை அறிந்து இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. என் தேவன் அப்படியா இந்த பிள்ளைகளுக்கு நீ துணையாயிருந்து வழிநடத்த போவதற்காய் நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேலையை ஆண்டவரே தொகுத்து வருகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவன் ஆண்டவரே இரு பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கணவருக்கு ஆண்டவரே நல்ல ஆண்டவரே நீ ஒரு ஆரோக்கியத்தை தந்திருப்பேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த மகனுக்கு ஆண்டவரே கடந்த நாளில் இருந்த ஆண்டவரே இந்த ஆபரேஷன் எல்லாம் ஆண்டவரே சரியாய மாறி இருக்கும் என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே பரிபூர்ண சுகத்தையும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் பிள்ளைகளுக்கு தந்து கர்த்தர் நீங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எடுத்து உம்முடைய ராஜ்யத்திற்கென்று பயன்படுத்துங்கப்பா. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டவரே ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க நிர்மலா மரியாதை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் எங்க தேசத்திலே மிகுந்த கொள்ளையிடுகிற மக்களுக்காக பொய்யும் அருவருப்பும் நிரம்பின மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் மனம் திரும்பி சீர்பட கர்த்தர் குணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காய் உமக்கு கோடி கோடி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். மட்டுமா ஆண்டவரே, இந்த மாதத்திலும் 15 நாட்கள் எங்களோடு இருந்த உமது கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம். கடந்த நாட்களிலே தேவைகள் எல்லாம் சந்தித்தீரே, போக்கிலும் மரத்திலும் காத்தீரே, நோய் வாய்ப்பட்ட போது உமது தழும்புகளால் எங்களை சுகப்படுத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேலையில கூட நாங்கள் ஒரு மனதோடு கூடி இலங்கைக்காக ஜெபிக்கின்ற வேலையிலே, மற்ற தேசங்களுக்காகவும் திறப்பிலே நிற்கின்ற வேலையிலே தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிப்பீர்களாக என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாய் நீர் முடித்து தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. அதற்கு தடையா இருக்கிற எல்லா பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூடப்பா உமது பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் கழுவும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது கூட கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா இலங்கையில இருக்கிற மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். தேவன் நிச்சயமாகவே இலங்கை தேசத்திற்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்க போறதுக்காக உமக்கு சோத்திரப்பா. அந்த தேசத்தின் மேலே எழுப்புதலின் தீ பற்றி எரிய எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட நீர் ஒரு நாளை குறித்திருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேலையில கூட அந்த இலங்கையில இருக்கிறதான மக்கள் ஆண்டவரே கொள்ளை இடுகிற மக்களை ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. மற்றவர்களுடைய பொருட்களை கொள்ளை செய்கிறதான அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு நல்ல மனம் திரும்புதலை உண்டாக்குங்க. அவர்களுக்கு இருக்கிற பற்றாக்குறை எல்லாம் மாற்றி அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கொள்ளையிடாதபடி ஆண்டவரே அவர்களுடைய வாழ்வாதாரங்களை எல்லாம் தேவரீர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. மற்றவர்களுடைய பொருட்களை கொள்ளை செய்து கொண்டு வாழ்கிற மக்கள் யாவருமாய் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படியா இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே பொய் நாவுகளுக்கு நெருப்பு தழல் தான் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறீரே ராஜா. பொய் பேசாதிருப்பீர்களாக என்று கூட இந்த கட்டளை இருக்கிறபடினாலே ஆண்டவரே இந்த பொய் பேசுகிற மக்கள் யாவரும் மனம் திரும்பும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. பொய் பேசாதவண்ண எதற்காக அவர்கள் பொய் பேசுகிறார்களோ அந்த காரியங்களை எல்லாவற்றையும் நீர் விலக்கி போட்டு அவர்களுள் பொய் பேசாத படிக்க அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் நிரப்பும்படி ஆய்க்க கூட ஜெபிக்கிறோம். மனமாற உதவி செய்யுங்கப்பா. இந்த பொய் சொல்லி அருவருப்பான காரியங்களிலே வேண்டாத கருமங்களிலே எல்லாம் மக்கள் தலை வைக்காதபடிக்கு உண்மையும் உத்தமும் நீதியுமாய் நேர்மையுமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஒரு குறை இல்லாதபடிக்கு பிள்ளைகள் எல்லாரும் வாழ்ந்திருக்கவும்
அவர்களுடைய சீர்கேட்டை எல்லாவற்றையும் தேவி நீர் மாற்றி அவர்கள் உமக்காக எழும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. மனம் திரும்பி ரட்சிக்கப்படவும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கவும், வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழவும் ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க. அப்படியாக கொள்ளை செய்து போய் பேசி அருவருப்பான காரியங்களை செய்கிறதான பொல்லாத அந்தகார வல்லமைகளை எல்லாம் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் பரிசுத்தருமான இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் இப்பொழுதே வேரோட பிடுங்கி பாதாளத்திலே மூடுறப்பா. போய் பேசுகிறவர்கள் பரலோகத்திலே வருவதில்லை என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. அருவருப்பான காரியங்களும் ஆண்டவரே கொள்ளை இடுகிறவர்கள் யாவருமாய் வருவதில்லை என்று சொல்லி இருக்கிறீரப்பா. அப்படியாக அந்த பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரே பரிசுத்தமாக்கி அவர்கள் எல்லோருமாய் உமக்கு நேரே பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அவர்களுடைய வாழ்விலே கூட மாற்றங்களை காண மற்றவர்களும் அதனை பார்த்து அவர்களும் மனம் திரும்ப கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. தேசங்களிலே அநேக மக்கள் ஆண்டவரே இந்த நாளிலே கொள்ளைகளை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு சுகபோகமா இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட பிள்ளைகள் எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படியா இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம். மற்றவர்களுடைய பொருட்களை எல்லாம் அபகரித்து அவர்கள் இஷ்டம் போல வாழ்ந்திருக்கிற காரியத்திலும் தேவனுடைய நீதி விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவரீர் அப்படியே இப்படியாக கொள்ளை செய்கிறவர்களையும் போய் பேசுகிறவர்களையும் அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டு வேண்டாத கர்மங்களை செய்து கொண்டு இருக்கிற எல்லா மக்களையும் மனம் திரும்பி அவர்கள் ரட்சிக்கப்பட நீர் செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியே நீர் செய்து ஆசீர்வதிக்கிறோம். அது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். மற்றபடி ஆய்கூட இந்த வேலையில ஏசப்பா சங்கமம் ஊடகத்தை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராகி தேவன் இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவரையுமாய் தேவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்யுங்க. நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிடுங்கப்பா. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தாண்டவரே குளிர் நாட்களிலும் அவர்களுக்கு அப்பா நல்ல ஒரு பாதுகாப்பு விசேஷித்த வண்ணமாய் கொடுத்து எந்த தீங்கும் அண்டாதபடிக்கு துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட்டான் என்ற வார்த்தையின்படி தேவரீர் அவர் அவனுடைய தேவதாசனுடைய வீட்டை ரத்த கோட்டையில அக்கினி கோட்டையில மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக இணைந்து பணிபுரிகிறதான சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவரே நீரே ஆண்டவரே அவர்களுடைய குடும்பங்களை எல்லாம் பாதுகாத்து போக்கையும் வரவையும் ஆசீர்வதித்து தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து கர்த்தர் நீர் வழி நடத்தும்படியாய் கொடுத்து ஜெபிக்கிறப்பா. இந்த ஜெப ஊடகத்தை நடத்துகிறதான ஸ்ரீலங்கா ஜெபத்திற்கு தான மகள் ஜெகனட்டியும் மகளுடைய கணவன் மகனையும் மகளின் தேவரையும் நீர் ஆசிர்வதிங்க. இவர்களே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. கடந்த நாட்களிலே நடந்த ஆபரேஷன்ல கர்த்தர் நீர் மகிழ்ச்சியை காண செய்திருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நீர் எழுமை பிரகாசிக்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்தும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஜெபித்த ஒருவரை ஆசிர்வதிங்க. இனி ஜெபிக்க வருகிறவர்களையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்க முடியும் ஒப்பு கொடுக்கிறோம். கடைசியாக ஜெபிக்கிறதான சகோதரி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏமி புஷ்பராஜ் அவர்களை தேவரே நீர் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் விரிவாய் நீர் ஆசீர்வதித்து பெருக செய்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறெடுக்கிறோம்ப்பா. ஏசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் இந்த பண்டிகை நாட்களிலே சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். தயா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே இடறுகிற மனிதர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எந்தெந்த இடத்திலே எந்தெந்த மனுஷர் இடறிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த அவர்கள் மனம் திரும்பி தேவ ராஜ்யத்துக்குரியதை சிந்திக்க கூடியவர்களாய் இவர்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு விரக்கமும் கிருபையும் அப்பா சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் அப்பா தந்தையப்பா
அப்பா மற்ற நாளும் அப்பா கத்தாவே நான் நின்ற இடத்துல இருந்து அப்பா என்னை உரிய இடத்துக்கு கொண்டு வந்து இணைந்து எபிக்க தந்த கிருபைக்கு நன்றி தந்தையப்பா. தந்தையேப்பா அதிகால இருந்து இம்மட்டு நேரம் அப்பா அப்பா நான் பாவங்கள் செய்திருந்தா ஒரு விஷயம் என்னை மன்னித்து கழுவி சுத்திரீங்க அப்பா. தந்தையப்பா எல்லாவற்றையும் அப்பா என் சரீரத்துல இருக்கிற எல்லா உறுப்புகளும் அப்பாவுக்கு எதிராக செய்த பாவம் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து அப்பா அந்த விண்ணப்பத்தை அப்பாவின் திருப்பாதத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா பிதாவே அப்பா தேசங்களிலே அப்பா தேசத்தில் ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா பாவங்கள் கூடிக்கொண்டே போகின்றதப்பா. தந்தையப்பா இப்படியான மனிதர்கள் அப்பா தகப்பனே அப்பா அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே இவர்களின் இருதயத்திலே அப்பாவின் வார்த்தைகள் பதியட்டும் அப்பா. அப்பா இவர்கள் மீது ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்களேன் தந்தையப்பா. தந்தையப்பா அப்பா இவர்களின் இருதயங்கள் எல்லாம் மாற்றப்படட்டும் அப்பா. அன்பான ஆவிகளை ஊற்றுங்க இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. அப்பா நீங்கள் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே மோசமான நிலைமைக்கு போய்கொண்டே இருக்கிறதப்பா. தந்தையப்பா இவர்கள் மனிதர்களாக இல்லை ஆண்டவரே. அன்பு இல்லை, அன்பு தணிந்து போய் விட்டதப்பா. எந்த மனிதர்களும் அன்பு இல்லையப்பா. தந்தையப்பா அன்பென்றதே தேடினாலும் காண முடியாமல் இருக்குதேன் தந்தையப்பா. அன்பு இல்லாம போயிட்டுதப்பா. அன்பு தணிந்து போய் விட்டது தந்தையப்பா. அப்பா ஆண்டவரே அன்பான ஆவிய ஊற்றுங்கப்பா. தந்தையப்பா நீங்கள் அப்பா அன்பாக இருங்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள் தந்தையப்பா. ஆண்டவரே அன்பென்றாலே என்னென்று புரியலேப்பா. எந்த மனிதரிடம் காண முடியாம இருக்கிறேன் தந்தையப்பா. அப்பா நீங்கள் அன்பான ஆவிகளை ஊற்றுங்கப்பா. இப்படியான மனிதர்கள் நீங்கள் சந்திங்க என் தந்தையப்பா. இவர்களோடு பேசுங்கப்பா. நீங்கள் உங்களுக்கு மாத்திரம் தானப்பா மனிதர்களை மாற்ற முடியும் அப்பா. எம்மால முடியாத என் தந்தையப்பா. பிதாவே அப்பா நீங்களே சிரிச்சிட்டேன் தேவாதி தேவன் அப்பா. நீங்கள் ஆண்டவரே அப்பா. தந்தையப்பா ஒரு முறை இந்த உலகத்தை அழித்தப்பா கப்பலில் இருந்த அவர்களை மாத்திரமே அப்பா மீண்டும் இந்த பூமியில இருந்து இருக்கிறார்கள் தந்தையப்பா. ஆண்டவரே இது இன்னும் ஒரு தடவை அழிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறீங்க என் தந்தையப்பா. பிதாவே இந்த மனிதர்கள் அப்பா இன்னும் அப்பா மீண்டும் மீண்டும் என் தந்தையின் கண்களினால் கண்ணீர் வர வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையப்பா. அப்பா இவர்களை மன்னிங்க அப்பா. இவர்களின் பாவங்களை மன்னிங்க அப்பா. தந்தையே இவர்கள் மீது அப்பா வார்த்தைகளை அனுப்பி நீங்க ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்க என் தந்தையப்பா. அனைவரையும் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா நீங்கள் வழிநடத்துங்கப்பா. அப்பா தகப்பனை அனைவரையும் பாதத்துல ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே. ஆமீன் ஆமீன். உங்கள் சுபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்களுடைய வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஓகே நாங்க வீணோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வீணோ. பிரைஸ் தி லார்ட் அக்கா. பிரைஸ் லார்ட். நீங்கள் உங்கள் தேசத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் சத்தியவான்களாய் இருக்கிறவர்களுக்குள்ளே அங்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் அங்கு தேவனுக்கு பயப்படவும் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் இந்த நாட்கள்ல விசுவாசங்களும் தளர்ந்து போகாதபடி அங்கு விசுவாசமாய் இருக்க நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். ஆமாண்டவரே மகான்பு முழக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே எங்களோடு கூட இருந்து எங்களை அப்பா ஜீவனோடு எழுப்பி நடத்துகிற கிருபைக்காக இம்மட்டுமாக இந்த நிமிடம் வரை ஆண்டவரே எங்களை அப்பா உம்முடைய கிருபையினால ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல செபிக்க வைத்திருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே ஆவியானவரே சங்கம வானொலியினூடாக தகப்பனே மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிற தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்குரிய குழந்தைகள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளின் எண்ணங்கள் இருதயங்களில் இருக்கிற இயக்கங்கள் யாவற்றையும் அறிந்த தகப்பன் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால வழிநடத்தி ஆண்டவரே இந்த வானொலி மூலமாக ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே அப்பா நீங்கள் தயவு செய்திருக்கிறீங்கள் ஐயா. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துகிறீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே.
தேவனே கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே உம்முடைய விண்ணகத்தில் கேட்பதாக என் தகப்பனே. கர்த்தாவே, அந்த ஜெபங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கருத்தோடும் ஞானத்தோடும் ஜெபிக்கிற ஜெபங்களாக ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட இருந்து எங்களின் இருதயங்களை தொட்டு எங்களின் இருதயங்களின் ஆழங்களை அறிந்து ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை நீங்கள் எதிரெடுத்து நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருப்பதாக என் தகப்பனே. அப்பா ஆம் தேவனே கர்த்தாவே, இந்த மாதம் ஆண்டவரே கடைசி இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்கள் ஐயா. இம்மட்டுமாக வழி நடத்தின எபினேசரே, இனிமேலும் இனி வரப்போகிற புதிய வருடங்களிலும் நீங்கள் எங்களை வழி நடத்த போகிற கிருபைக்காக தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எத்தனையோ அனர்த்தங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ எத்தனையோ சத்ராதின் சூழ்ச்சிகள், மனிதர்களின் தொந்தரவுகள் ஆண்டவரே அப்படி இருந்த வேளையிலும் என் தகப்பனே எங்களை ஆண்டவரை உம்முடைய போர்வைக்குள் பொத்தி மூடி மறைத்து அப்பா இந்த வருடம் பூராகவும் எங்களை பாதுகாத்தீங்களே. உம்முடைய கிருபைக்காக தேவனே உமக்கு நன்றி நன்றி என்று செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே வருகிற புதிய வருடத்திலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய போர்வைக்குள்ள மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியிலும் எந்த ஒரு தடைகளோ தடங்களும் வராதபடி என் தகப்பனே இந்த சங்கம வானொலியை நடத்துகிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய புது கிருபை இருப்பதாக ஆண்டவரே. தகப்பனே இந்த புதிய வருடத்தில் உம்முடைய புது கிருபை ஒவ்வொருவரோடும் சூழ்ந்து கொள்வதாக தகப்பனே. தகப்பனே ஆவியானவரே இந்த வேளையிலும் என்னுடைய ஜெப குறிப்புகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவனே அப்பா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா பரிசுத்த நிறைந்த பிள்ளைகளாகவும் அன்பின் பிள்ளைகளாகவும் இருக்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. அப்பா துதியிலும் ஆராதனையும் ஆண்டவரே தகப்பனே அப்பா ஜெப வேளைகளிலும் அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளாகவும் என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி அமைக்க போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி என்று செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே அப்பா ஆவியானவரே அப்பா தேசங்களில் இருக்கிற உம்முடைய ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு சபைகளில் இருக்கிற பிள்ளைகளையும் அப்பா தகப்பனே ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு குழந்தைகளையும் அப்பா உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. தேவனே யாவரும் உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் தானே ஐயா உருவாக்கி நீங்கள் ஆண்டவரே. உமக்குத்தான் ஐயா எல்லாமே சொந்தம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் வீண் போகாதபடி தகப்பனே ஒருவருக்கொருவர் அன்போடும் கனிவோடும் கரிசனையோடு நடக்கிற பிள்ளைகளாகவும் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே அப்பா இந்த பூமியில் நாங்கள் வரும்போது என்னத்தை கொண்டு வந்தோம் என்று அறியும்படியான அறிவை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஆண்டவரே. என்னத்தை உம்மிடம் வரும்போது கொண்டு வருவோம் என்ற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் ஆண்டவரே உம்மிடம் கூட்டி வரப்போகிறோம் ஆண்டவரே. அதை ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்களும் உணர்ந்து ஆண்டவரே நடக்கிற வல்லமையும் அப்பா ஞானத்தையும் ஒவ்வொருவருக்கும் தாங்க ஆண்டவரே. ஞானம் இல்லாமல் நடக்கிற காரியங்கள் இருதயத்தில் அன்பில்லாத நடக்கிற அன்பு இல்லாமல் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களினாலும் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ மனிதர்களுக்கு வேதனைகள் ஆண்டவரே. இந்த காலங்களில் ஆண்டவரே எல்லோருடைய குடும்பங்களின் கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறதே ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் நோய்களும் எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகளும் வேதனைகளும் ஒருவருக்கொருவர் தகப்பனே பிரிவினைகளும் பிரச்சனைகளும் நோய்களுமாக அப்பா இந்த சத்ராதி ஆட்கொண்டு வருகிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரை இருந்து வேதனைப்பட்டு சீரழிந்து போறதை நீங்கள் விரும்ப மாட்டீங்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை அப்பா நோக்கி கூப்பிட்டு அப்பா அப்பா என்று கூப்பிட்டு உம்மை நோக்கி
அண்டியோடி வருகிற பிள்ளைகளாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி அமைத்து போடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, அப்பா எங்கு சென்றாலும் எவ்வளவோ வேதனைகளாக இருக்கிறதே ஆண்டவரே. எந்த வீட்டிலும் கண்ணீர் ஆண்டவரே, எந்த வீட்டிலும் ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே. தேவனே கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய தூதர்களை நீங்கள் அனுப்புங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே. நீங்கள் உம்முடைய சேனைகளை உம்முடைய குழந்தைகளின் வீட்டில் அனுப்பி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இடறல்கள் வேதனைகள் வராதபடி, நோய்கள் வராதபடி தகப்பனே ஆவியானவரே கண்ணீரை துடைத்து கவலைகளை போக்கி அப்பா அந்த இடங்களை நீங்களே நிரப்புங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உமக்குரிய குழந்தைகள் ஆண்டவரே, அப்பா தகப்பனே உம்மை விட்டு பிரியாதபடி ஏனோ தானோ என்கிற வாழ்க்கைகளை அப்பா என்ன வாழ்க்கை என்று யாரும் அதை அப்பா வாயின் வார்த்தையினால் கூறாதபடிக்கு தகப்பனே அப்பா சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் அப்பா இனி வருகிற இந்த புதிய வருடங்களில் தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களும் நிறைவோடு வாழ ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வீடுகளிலும் தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரே பரிசுத்த பிள்ளைகளாக, பரிசுத்தவாதிகளாக, பரிசுத்தவான்களாக ஒவ்வொருவரும் திகழும்படியாக தேவனே ஒவ்வொரு வீட்டிலும் நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய திருச்சித்தம் போல தகப்பனே ஒவ்வொரு மக்களையும் எங்களையும் ஆண்டவரே வழி நடத்துங்க ஆண்டவரே. என்னென்ன செய்கிறோம், எங்கெங்கு செல்கிறோம் என்று அப்பா எங்களுக்கு வழிகாட்டியாகவும் அப்பா செய்கிற செயல்களுக்கு உதவியாகவும் தகப்பனே நீங்கள் இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தீயவன் விரிக்கிற வலையில நாங்கள் அப்பா விழுந்து போகாதபடி தகப்பனே, துடித்து போகாதபடி தகப்பனே நீங்கள் எங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஆவியானவரே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே இந்த இலங்கைக்காக நாங்கள் ஜெபிக்க இந்த இடங்களில் இந்த சங்கம வானொலியினூடாக குழுமி கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இலங்கையில் நடக்கிறவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் தகப்பன் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயங்களின் அப்பா நோவுகளை அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. இருதயம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை காண்கிறீங்கள் ஆண்டவரே. வருடங்கள் வருகிறதே, கிறிஸ்துமஸ் வருகிறதே, நாங்கள் என்ன செய்வோம், ஏது செய்வோம், பிள்ளைகளுக்கு என்ன வாங்கி கொடுப்போம் என்று பண வசதி இல்லாமல் அப்பா எத்தனையோ குடும்பங்கள் தத்தளித்து போய் கண்ணீரோடு கவலையோடும் அப்பா இருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, இவர்கள் மத்தியில நீங்கள் இருந்து ஆண்டவரே இவர்களுக்கு என்னென்ன தேவைகளோ, என்னென்ன காரியங்களினால் ஏங்குகிறார்களோ அப்பா தகப்பனே உம்முடைய சித்தம் போல ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே அப்பா தத்தளித்து போகாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இந்த பேரழிவால் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் தத்தளித்து போய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த வருடத்தில் என்ன செய்வோம் என்று அப்பா அறியாமல் கலங்கி இந்த குழந்தைகள் ஆண்டவரே, பிஞ்சு குழந்தைகள் ஆண்டவரே, அவர்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் ஆண்டவரே பெற்றோர்களை அப்பா அது வேணும் இது வேணும், வருடம் வருகிறதே, கிறிஸ்துமஸ் வருகிறதே என்று அவர்களின் ஏக்கங்களை பெற்றோர்களிடம் கேட்கிற கேள்விகளை நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த குடும்பங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் இந்த குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே ஒவ்வொருவரும் அப்பா ஒவ்வொரு மனித தயவை கொடுத்து ஆண்டவரே நீங்கள் அந்த இடத்திலே நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருச்சித்தம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருப்பதாக ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் என் தகப்பனே இந்த வானொலியை கொண்டு நடத்துகிற இந்த சகோதரனோடு உம்முடைய கரம் கூட இருப்பதாக. இந்த சகோதரனை இம்மட்டுமாக வழி நடத்தின எபினேசரே, இனி மேலும் நீங்கள் வழி நடத்தி ஆண்டவரே இந்த குடும்பத்தையும் இந்த குடும்பத்து பிள்ளைகள் ஒவ்வொருவராகவும் நீங்கள் பேராக நீங்கள் சந்ததியாக அவர்கள் ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்தி காத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த வருடம் பூராவும் காத்தீங்களே ஆண்டவரே, புதிய வருடங்களிலும் ஆண்டவரே நீங்கள் அவர்களோடு கூட இருந்து உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதே போல தகப்பனே இந்த சகோதரியோடு கூட இருங்க
ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஜெனட்டக்காவோடு கூட இந்த குடும்பத்தையும் அந்த சகோதரனுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே, அந்த குடும்பங்களை பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல நாவியானவரே கத்தாவே, இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் இருதயங்களை தொடுங்க ஆண்டவரே, ஏக்கங்களை நிறைவேற்றுங்க ஆண்டவரே, வேதனைகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே, சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தேவனே உம்முடைய திருச்சித்தம் போல உம்முடைய சித்தத்தினாலே வழி நடத்துங்க ஆண்டவரே. வராத ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனையும் ஒவ்வொருவரோட கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல என் ஆவியானவரே, எங்களுக்காக இடைவிடாமல் தகப்பனே இந்த இடங்களில் வந்து ஆண்டவரே அப்பா ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த ஏமி சகோதரியை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வருடம் பூராக நீங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சகோதரி ஆண்டவரே ஒருவரின் பேரையும் மறக்காமல் ஆண்டவரே எல்லோருடைய பெயர்களை பேர் பேராக உம்முடைய அறிக்கையிட்டு ஜெபிக்கிற அப்பா ஜெபிக்கிற ஞானத்தை கொடுத்திருக்கிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த சகோதரியோடு கூட இருந்து இந்த சகோதரியையும் அப்பா உடல் சுக ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னையும் என் மகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து நீங்கள் இடைப்பட்டு வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நேற்று இன்றும் என்றும் மாறாதவரே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்க ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. வினோ கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர், எங்கள் தேசத்திலே இருக்கிற சத்துருவின் கிரியல் பாவ இருள்கள் எல்லாம் விலகியோட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். இன்னும் சில நாட்களிலே அங்கு இருள்தான் இருக்கும். ஆகவே அந்த இருளை போக்கி அங்கு வெளிச்சம் உண்டாக அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் வர, மாறுதல் வர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அதோடு கனடா தேசத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். கனடா தேசத்திலே பிரிவினைகள் அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அநேக மரணங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இருளின் அதிகாரம் அங்கு தொடர்பாய் இருக்கிறது. அந்த இருளின் அதிகாரம் இந்த கனடா தேசத்திலே இருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இந்த பாதத்திலே வைக்கிறேன். கேளுங்கள் கொடுக்கப்படும் இலங்கை தேசத்தில் அப்பா உமது கரத்திலே ஒப்படைக்கிறேன் அப்பா. தேவனே இந்த கிரிகள் எல்லாம் நிர்மூலம் என்று சேர்ந்து வருவதாக. அந்த அதிபதியுடைய சகல கிரிகளும் சேர்ந்து போவதாக. விசுவாசனுடைய திரைத்திறங்கள் அதிகாரங்கள் எல்லாம் தேவனே தேச தலைவர் அதிகாரிகள் விட்டு மக்களை விட்டு வெளியேறுவதாக. எதிர்த்து நிறுங்கள் அப்பா. அதிகாரத்தை நன்றி அப்பா பிதா. ராஜா இந்த மக்களின் மக்கள் இந்த மக்களுடைய மாம்ச கிரிகள் மாம்ச சிந்தைகள் கண்டுங்களப்பா. கடைசியாக நீங்க சத்தியவார்த்தை
ராஜாவே எங்க தேசம் செய்யுங்கப்பா சொன்னீங்க தேவனே பிதாவே கிருபை செய்யுங்கப்பா இந்த மகள் கிருபை செய்யுங்கப்பா இந்த மக்கள் மனசு நாட்களே ஆவிய ஊற்றுவேன் சொல்லுகிறேன் ராஜா கூடியிருந்த சித்தத்தின் இந்த மக்களை கிருபை செய்யுங்கப்பா கிருபை செய்யுங்கப்பா இந்த நாமத்துக்கு செய்யுங்கப்பா கிறிஸ்துவை மற்றவங்க அறிக்கை செய்யத்தக்கதாக கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவனே மக்கள் கர்த்தரே ஊற்றுங்கப்பா என் தேவனே மக்களை நன்றி ராஜாவே நன்றி அப்பா பிதாவே தெளிக்கிறேன் இந்த மக்கள் மீது மக்களை தரத்தோடு இருக்காங்க கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும் அநேகருடைய அக்கிரமிகளினாலே அன்பு தணிந்து போகும் சொன்னீங்கப்பா ராஜா ராஜா விசுவாசத்தினாலே நன்றி ராஜாவே நன்றி என்றவரே நீங்கள் அப்படி செய்ய போறா நன்றி நன்றி அதிகாரிகளுக்கு நன்றி ராஜாவே நன்றி அப்பா பிதாவே தேசத்தை ராஜா தேசத்தின் தேசத்தை விட்டு
ராஜாவின் தேவன் பிதாவே பிதா சரிங்க பிதா பிதாவே பிதாவே விசுவாசிகளுக்கு செய்யுங்கப்பா அறிக்கை சிந்தியல் பிதாவே பிதா நன்றி ராஜா உமது கரத்திலே ஒப்படைக்கிற தேசத்தை நன்றி நன்றி அப்பா பிதாவே பிதாவே நன்றி ராஜாவே நன்றி அப்பா அவனே சங்கம் மொழியத்தை குடும்பத்தை பிதாவே அபிஷேகம் இந்த குடும்பத்தின் மீது ராஜாவே இந்த ஜனசிஸ்டா புறப்படும் நன்றி ராஜா அதே போல ஆசீர்வதிங்கப்பா பிதாவே ராஜாவே அந்த பிள்ளைக்கு தவனை பிதாவே ஜசிமாவுக்கு பரிபூர்ண சொத்து குடும்பம் பிதாவே தாயாருக்கு பரிபூர்ண சொத்து குடும்பம் பிதாவே நன்றி ராஜாவே நன்றி ராஜா பிதாவே நன்றி என்றவனே சோஸ்ரம் நன்றி என்றவனே சோஸ்ரம் ஐயா ஆசீர்வதி யார் யார் நோய்கள் வியாதிகள் ராஜா தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே ஆமென் 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 உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் வழி நடத்துவாராக பிரதர் ஆமென் குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அங்கு எங்கள் இலங்கை தேசத்திலே துன்மார்க்க வழியிலே நடக்கிற ஒவ்வொரு மனுஷருக்காகவும் அந்நிய தேவர்களை பின்பற்றி பண ஆசையினாலும் எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறவர்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள் மனம் திரும்பி ரட்சிப்பை காணட்டும் தேசத்தை நல்வழிப்படுத்த கர்த்தர் அவர்களை உதவி செய்யட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும் அன்பின் பரலோக பிதாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும்
எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்கிறோம் ஐயா. வார்த்தைகளினாலே விவரிக்க முடியாதவரை, ஆதி காலங்களுக்கும் அனாதி காலங்களுக்கும் அப்பாற்பட்டவராயிருக்கிறவரை, சகலத்தையும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் ஏற்ற காலங்களில செய்து முடித்தவரே உம்மை துதிக்கிறோம் சொல்லிக்கிறோம். இப்பொழுதும் இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக உம்முடைய பாதத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக ஆண்டவரே நீங்க அடையாளம் பண்ணின தேசம் ஆண்டவரே. இதோ அந்த உம்முடைய தேசத்துக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த பூமியில நீங்க வந்தீங்க என்பதையும், இந்த பூமியில தேவன் ஒருவர் வந்து பிறந்து மரித்து ரட்சிப்பின் வழியை உண்டாக்கினார் என்பதையும் ஆண்டவரே அறிமுகப்படுத்துகிற தேசமாய் இருக்கிறது ஆண்டவரே. இப்பொழுதும் அந்த தேசத்துக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன். இஷ்டங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன உங்களுடைய வசனத்தின்படி அந்த தேசத்தை இதுவரைக்கும் காத்து வருகிற உங்களுடைய கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த தேசத்தை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிற உம்முடைய மகத்துவங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இஷ்டவேலின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டும், அது மகாராஜாவினுடைய நகரம் என்று சொன்னவரே, விட்டு கொடுக்காதபடி காத்து கொண்டிருக்கிறவரே உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து இந்த தேசத்தை பாதுகாப்பீராக. இந்த தேசத்துல ஆண்டவரே உம்முடைய கிருபை தொடர்ந்து காணப்படுகிறதற்காக உம்மை சோதரிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானங்களுக்காக, தைரியங்களுக்காக, வைராக்கியங்களுக்காக, பாதுகாப்புகளுக்காக, ஆண்டவரே அந்த தொழில்நுட்பங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இது அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து தைரியத்தோடு எண்ணம் தேவன் இருக்கிறார் என்ற வாஞ்சியோடு அவர்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே. இதோ அவர்களை எண்ணம் பலப்படுத்துவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் உங்களை அறிந்து கொள்ளுகிற கிருபையை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதோ மனுஷகுமாரன் வருகிற பொழுது ஆண்டவரே குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி அங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாம் உண்மையை என்பதை அறிந்து கொள்ளுகிற கிருபைகளை கொடுத்து வரப்போகிற ஆபத்துக்கு அவர்கள் தப்பிக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அநேகர் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், எண்ணம் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நீங்க சொன்ன வசனத்தின்படி யாக்கோபின் பாவத்தை நான் விலக்குவேன் என்று சொன்ன வசனத்தின்படி காலங்களில் அவர்களுக்காக வருகிற பொழுது நீர் மீட்டுக் கொள்ள வேண்டியவர்களை மீட்டுக் கொள்வீர். ஆனாலும் அதற்கு முன்பாக கர்த்தாவை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வழிகளை திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சுத்தி இருக்கிற தேசங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சுத்தி இருக்கிற தேசங்கள் தேவனை அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சுத்தி இருக்கிற தேசங்களில் இருக்கிற ஆண்டவரே மக்களுக்கு பின்பாக நின்று கிரியை செய்து இந்த தேசத்தோடு போர் செய்யவும், இந்த தேசத்தை அழிப்பதற்காகவும், இந்த தேசத்தை கர்த்தாவை நிர்மூலப்படுத்துவதற்கும் சத்துருவானவன் அந்த மக்களுக்கு பின்பாக நின்று செய்கிற அந்த கிரியைகள் அழிக்கப்படட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த மக்களை தூண்டி விட்டு இந்த மக்களை அழித்துக் கொண்டிருக்கிற அந்த சத்துருவின் திட்டங்களையும் தீர்மானங்களையும் ஆண்டவர் அந்த தேசத்து மக்கள் அறிந்து கொண்டு அவைகளிலிருந்து விலகி மனம் திரும்பி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை ஆண்டவரை தகப்பனை ஆராதிக்கிறவர்களாக மாற்றப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதோ சுற்றி இருக்கிற தேசங்களில் ஆண்டவரை அழிக்கப்பட்ட இடங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இதோ அந்த தேசங்கள் ஆபிரகாமுக்கு கொடுத்த தேசங்கள் என்ற ஆண்டவரை அநேகர் பார்க்கிறார்கள். ஆனாலும் அந்த இடத்துல காயப்பட்டிருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். வீடுகளை இழந்து நிற்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். வியாதிகளாக இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த தேசத்துல அந்த வியாதிப்பட்டிருக்கிற மக்கள் மீது கிருபை பாராட்டுவீராக. வீடுகள் இல்லாமல் இருக்கிற மக்கள் மீது அந்த கிருபை பாராட்டி அவர்கள் தங்குவதற்கு இடங்களை ஆயத்தப்படுத்தி கொடுக்கும் செபிக்கிறோம். உங்களுடைய சித்தமும் திட்டமும் அந்த தேசத்தை சுத்தி ஆண்டவரை நடத்துவதற்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே ஏற்ற காலங்களில் ஏற்ற காரியங்களை செய்து முடிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே.
மக்களும் கத்தரை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உமக்கு செலுத்த வேண்டிய மகிமைகள், உமக்கு செலுத்த வேண்டிய கனங்கள், உமக்கு செலுத்த வேண்டிய துதிகள் யாவையும் ஆண்டவரை விக்கிரகங்களுக்கு செலுத்துகிறார்கள் என்பதை ஆண்டவரை அவர்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய மனக்கண்களை திறந்து எங்களை இழுத்துக் கொண்டு வந்த குமாரத்தில் ஒப்புக் கொடுத்தவர்கள் இப்பொழுதும் அவர்களுக்குள்ளே விதைக்கப்படுகிற வசனங்கள், அவர்களுக்குள்ளே சொல்லப்படுகிற தேவ வார்த்தைகளை நிமித்தம் மனம் திரும்பி அவர்களும் தேவ சமூகங்களில் காணப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவ சத்தத்தை கேட்க விடாதபடிக்கு அவர்களுடைய கண்களை குருடாக்கி, ஆண்டவரே அவர்களுடைய காதுகளை குருடாக்கி, இதயங்களை குருடாக்கி, ஆண்டவரே செயல்படுகிற சத்துருவின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை விட்டு செபிக்கிறோம் ஐயா. இவர்கள் அதிகாரம் உலகத்தும் செபிக்கிறோம் ஐயா. இவர்கள் அதிகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அவர்கள் வரவழைக்க கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளாய் மாறுவதற்கு உதவி செய்வதாக செபிக்கிறோம் ஐயா. எல்லாரையும் நோக்கி உங்களுடைய கடன் அறிக்கை செய்து தேவன் அவரை மறித்தவரும் நல்லத்தினார் என்ற இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லி ரட்சிப்பின் வெளியை உண்டாக்கினவர். இதோ அவர்கள் அந்த ரட்சிப்பின் வெளிக்குள்ளே உதவி செய்வீர்கள் செபிக்கிறோம் என்ற அறிக்கை செய்து ஆண்டவரே அவரால் செய்யப்பட்ட காரியங்களை விசுவாசிக்கிற பொழுது அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று உங்களுடைய சமூகத்துல காணப்பட கர்த்தர் உதவி செய்வீர்கள் செபிக்கிறேன் ஐயா. நோக்கி ரட்சிக்கப்படுவீர்கள் இல்லை என்று சொன்னா உங்களுடைய வசனத்தின்படி செபிக்கிறோம் செய்வீர்கள் செபிக்கிறோம் ஐயா. சுற்றி இருக்கிற இருளுகள் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவராம். உங்களுடைய கருத்துல இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் காத்தாவே. உங்களுடைய சத்தியம் எல்லா மக்களுக்குள்ளும் கடந்து செல்ல உதவி செய்வீராக. ஏற்றுக்கொண்டவர்கள் பயணிக்க உதவி செய்வீராக. ஏற்றுக்கொண்ட சத்தியத்தின் உதவி செய்வீராக. ஏற்றுக்கொண்ட உதவி செய்வீராக. ஏற்றுக்கொண்டு சுத்தி இருக்கிறவர்களுக்கு உதவி செய்வீராக. நீதியை உலகத்தில் வந்து மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியை இருக்கிறான் கிறிஸ்துவாகிய தேர்வு ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். சத்தியத்தில் நடத்த சந்தோஷம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க உதவி செய்வீராக. இருக்கிற அவிசுவாசங்களை விளக்கியும் சாட்சியாகவும் கிரியைகளினாலும் ஆண்டவரே தங்களை காண்பித்து கர்த்தரோடு உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன். உங்களுடைய கருத்துல குடும்பங்கள் ஒப்புக் கொடுக்கவும் கொண்டிருக்கிற வசனத்தின்படி அவர்களுக்காக அவர்களுடைய ஆத்துமாக்களுக்காக சரீரம் அடிக்கப்பட்டு உங்களுடைய கரத்துல
இப்பொழுதும் கர்த்தாவே இந்த சங்கமம் நிலையத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அதற்காக நீங்க கொண்டு போகிற உங்களுடைய செபங்களுக்காக, சத்தியங்களுக்காக, உங்களுடைய மகிமைகளுக்காக, ஆண்டவரின் வெளிப்பாடுகளுக்காக, செயல்களுக்காக ஒவ்வொன்றுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தாம் இந்த ஊழியத்தை பண்ணி எல்லா தேசங்களிலும் எல்லா நேரத்திலும் செயல்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அதற்காக ஆண்டவரின் சகோதரிக்காக நான் செபிக்கிறேன். சகோதரிகள் கூட வெளிப்பாடுகளையும் வார்த்தைகளையும் இந்த ஊழியத்துல பங்கு கொண்டு செயல்படுகிற ஜெபம் பண்ணுகிற விசுவாசிகள், ஆண்டவரே வீராங்கனைகள் விசுவாசங்களை விளக்கியும் பிள்ளைகளாக, குடும்பமாக, ஐக்கியங்களாக, உறவுகளாக, தேவ பிள்ளைகளாக சொல்லுகிற பக்தி வைராக்கியத்தோடு கூட சந்தித்து நோக்கி பார்க்கும் வரைக்கும் நல்ல பிதாவே. உங்கள் சுபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென் அக்கா. ஆமென். தேங்க் யூ. ஆமென். நாங்கள் செல்வகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஓகே, நீங்கள் எங்கள் தேசத்திலே மக்களுக்குள்ளே ஒரு நல்ல உத்தம குணத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு கிருபையை தேவன் இந்த நாட்கள்ல ஊற்ற வேணும் என்று சொல்லியும், யுத்த நாடுகளுக்காக நீங்கள் யுத்த நாட்டை கர்த்தர் பொறுப்பேற்க வேண்டும், அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்தும். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே, கருத்துல அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்தவரே உடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உடைய பாதத்தில ஏசப்பா கண்ணீரோடி கத்த சமூகத்துல அப்பா எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்க தெரியப்படுத்த கத்து தந்த ஆண்டவரே, இந்த சந்தர்ப்பத்துக்காக, ஆண்டவரே இந்த தருணத்துக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆவியானவரே, உடைய அன்பான கரம் ஆண்டவரே சுவாமி எங்களை ஒவ்வொருவரையும் தாங்கி உடைய புதிதாக எங்களை நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வழியை காண்பிப்பேன் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரையும் இதை போதித்து ஆண்டவரை நடத்த வேண்டிய வழியை தினந்தோறும் நிமிஷந்தோறும் நித்தமும் எங்களை நடத்துகிறதுக்காக உனக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, அன்பு தகப்பனே, எங்களுடைய தேசத்தை உடைய அன்பான கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சுவாமி, ராஜாதி ராஜாவே, எங்களுடைய தேசத்துல எவ்வளவு அவலங்கள் ஆண்டவரே அப்பா, கண்ணீர் கவலையா ஆண்டவரே சுவாமி, என்ன செய்வோம் என்று இன்று வரைக்கும் கர்த்தாவே சுவாமி பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தன் வேதனையோடு வீட்டுக் கொண்டு இருக்கிறார்களே சப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை முற்றிலுமாக ஆண்டவரே சப்பா நீங்க உம்முடைய ஆண்டவரே சமாதானபடியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி தகப்பனே, அவர்கள் இழந்து போன ஆண்டவரே சுவாமி சந்தோஷத்தை ஆண்டவரே மீண்டும் ஆண்டவரே அன்பினாலும் ஆண்டவரே வசனத்தினாலும் சமாதானத்தினாலும் நாங்கள் சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, இயற்கை அனர்த்தங்களின் நாளை கத்தாவே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே உண்ண உணவு இல்லாதபடி, உடுக்க உடையில்லாதபடிக்கு சுவாமி அப்பா இல்லாதபடிக்கு சுவாமி வீடுகளில திருந்து கொண்டு தவித்துக் கொண்டிருக்க கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த சூழ்நிலைகள் சுவாமி இயேசுவின் நாமத்தினால மாறும்படியாக ஆண்டவரே சுவாமி உணர்ந்து ஆண்டவரே ஐயா தன் பாவங்களை, குற்றங்களை, கீழ்ப்படியாமைகளை அறிக்கை செய்து விட்டு தேவன் பக்கம் திரும்புவதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே சுவாமி ஆண்டவரே
நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவப்பா தகப்பனை தாங்குண்டா துயரத்தினால் ஆண்டவரே ஆண்டவரே இருக்கிறது ஏசப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மீது உடைய அனுக்கிரகம் ஆண்டவரே. ஆண்டவரே ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா தகப்பனே சாப கட்டுகள் கத்தருக்கு பிரியமில்லாத வீணான ஆராதனை வித்து ஆராதனைகள் வேசித்திர பச்சாரம் களியாட்டம் மதுவரி எங்கள் தேசத்திலிருந்து அகன்று சாமி அத்தனை அசுத்த கிரியைகளும் அகன்று சேர்க்கை ஆண்டவர ஆண்டவர் சுவாமி ஆண்டவர் ஆண்டவர் பேசுகிற வாக்குகள் ஆண்டவரே ஐயா எழும்பின காரியங்கள் ஆண்டவரே பரிந்து பேசுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அறியாமல் செய்கிறப்பா இதோ இந்த நாளில் செய்த தவறுகள் ஆண்டவர் ஜனத்திற்காக சமூகத்தில் நினைக்கிறோம். நீங்க மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் இறங்கட்டும் ஐயா ஐயா இருக்கிறது ராஜா. நிலைமையில கத்தாவே குழந்தைகள் என்று ஆண்டவரே கொண்டிருக்கிறத நீர் காண்கிறீரே. ஒரு விஷயம் மனதில் மீண்டும் தேசத்துக்கு ஆண்டவரே தகப்பனை அழிக்க மாட்டேன்னு சொன்னவனே என் தகப்பனை கண்ணோக்கி பார்க்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே ஆண்டவரே ஆண்டவரே அங்க வந்து ஆண்டவரே ஆண்டவரே உமது பிள்ளைகளோ ரொம்ப செய்தல்லுங்க ஆண்டவரே. ராஜாதி ராஜா சுவாமி முடியாது கட்டளைப்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர அப்பா தங்களுடைய வேலைகளை செய்ய முடியாத பிடிக்கிறாச்சா சொத்து என்ன செய்யும் என்று தெரிவித்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ செய்யும் அது பிள்ளைகள் என்று தவித்துக் கொண்டு செய்வோம் என்றாண்டவர திறக்கும்படியாக சில நிறுவனத்திற்காக கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர. தகப்பனே சுவாமி மனிதர்களை எழுப்புங்கப்பா ஆண்டவரே. வழிகளை திறந்து ஆண்டவரை அன்பின் ஆண்டவரே நம்முடைய நாமத்தை கனப்படுத்துகிற பிள்ளைகள் எழும்பட்ட மேசுவின் நாமத்தினால ஐயா நம்முடைய நாமத்துக்கு நடக்கட்டும் ராஜா. நன்றி எங்கிலும் உன்னுடைய சத்தியம் உன்னுடைய நாமம் மகிமை பெறும்படியாய் அந்த சுவிசேஷ சத்தம் எங்கும் துணிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அதை கொண்டு ஆண்டவரை சொல்லும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிற கால்கள் நாங்கள் செபிக்கிறோம். மீண்டும் எழுப்பும்படியாக மீண்டும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். செபிக்கிறோம் ஐயா. நீங்க மன்னிக்கிற தேவனாக்கா நீங்க
நீங்க ஏற்றுக்கொள்கிறது மன்னித்து பெற்றுக்கொள்ளப்படுகிறவைகளுக்கு அருமை துதிக்கிறோம். ஏசப்பா இந்த தேசத்தை ஆண்டவரே நீங்க நடத்த போவதற்காக தெளிந்த புத்தியையும் கொடுத்த ஆண்டவரே ஆண்டவரே சுவாமி, என்ன செய்ய வேண்டும் என்ற ஐயா நல்ல கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி தகப்பனை எல்லாரும் இந்த வேலையில தேவன் ஞானம் ஆண்டவரை தெளிவான வெளிப்பாடுகளை கொடுத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே சுவாமி யுத்த தேசங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சுவாமி ஆண்டவரே சமூகத்தில் அந்த ரத்தங்கள் சத்தம் அடிக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே பரிசுத்தம் ஆண்டு மறைத்து போகிறோம் ஐயா. நீர் ஆண்டவரே போகிறார் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே ராஜாவை போன்ற நிலைமைகள் இயேசுவின் நாமத்தினால மாறி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதையொட்டினால ஆண்டவரே தேசங்கள் அழிக்கப்பட்டு ஜனங்கள் அழிக்கப்பட்டு ஆண்டவரே ஐயா சுவாமி அத்தனை உடைமைகளும் அழிக்கப்பட்டு போகிறது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ராஜாதி ராஜாவை ரத்தத்தினால தேசங்கள் கரைப்பட்டு போகிறதே ராஜா. இயேசுவின் நாமத்தினால தடுத்து நிறுத்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா உண்மையிலே ஆண்டவரே அப்பா இயேசு சுவாமி தகப்பனை யுத்தத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய சுவாமி உங்க பிள்ளைகள் மத்தியில ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. அப்பா ஆசீர்வதிக்கப்பட்டு யுத்தங்கள் தடுத்து நிறுத்தப்படட்டும். யுத்தங்களை செபிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தருடைய பிள்ளைகள் செபிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரே தேசமும் ஆண்டவரை சொந்தமானது ஆண்டவரை சகலத்தையும் ஆளுகை செய்கிற தேவர் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினால கத்தாவ கொள்ளும்படியாக உங்களுடைய பாதுகாப்பையும் ஆண்டவரை தடுத்து சொல்லுகிறேன். எங்கள் தேசத்தை ஆண்டவரை அப்பா ஆசீர்வதிங்க அப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. இன்னும் ஆண்டவரை சுவாமி ராஜா யுத்தங்களும் ஆண்டவரை நீங்க சகலத்தையும் ஆண்டவரை சுவாமி நிறுத்தி ஆண்டவர் உங்களுடைய சமாதானத்தை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால் என்னை உங்களுடைய நாமத்தை வேண்டி தெரிவிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். God bless you sister. உங்களோடும் கூட இருப்பாராக. ஆமீன் ஆமீன் ஆமீன். சோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்கள் இணைந்தார்கள், சென்று விட்டார். நாங்கள் அவருக்காக காத்திருப்போம். அதற்கு முன்னதாக நாங்கள் இன்றைய நாளிலும் ஜெபங்களை தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களுக்கும் நிறைவு ஜெபங்களை எடுத்து வரப்போகிற சகோதரி ஏமி புஷ்பராஜா, அதோடு இணைந்து அதிகால வேளையிலே இணைந்து ஜெபித்த, மாலை வேளையிலே, கால வேளையிலே, இரவு வேளையிலே ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதோடு தொடர்ச்சியாக இணைந்திருந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். ஒரு சகோதரி அன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு ப்ரேயர் குரூப்பில் அனுப்பியிருக்கிறேன். ஒரு சகோதரி கூறினார், நாங்கள்
ஜெபங்களை அந்த ஆபத்துக்கள் வர முன்னதாக அந்தந்த நாடுகளுக்கு அந்தந்த காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அது ஆபத்து வந்த பின்னதாக ஜெபிக்க முன்னதாகவே நாங்கள் ஜெபித்து இந்த ஊழியங்களுக்காக, சேடமாக இலங்கைக்காக, இஸ்ரேல் தேசத்துக்காக, இந்திய தேசத்துக்காக, யுத்த பூமிகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அந்த ஜெபங்களை கேட்டு வழிநடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்தில் எங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு திரும்பவுமாக நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமையோட நேரடி ஒலிபரப்பு நிறைவுக்கு வரும். அதே வேளையிலே 24 மணித்தியாலமாக வானொலி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். அதே வேளையிலே நாங்கள் திரும்பமாக ஜனவரி 4ஆம் தேதி ஜனவரி 5ஆம் தேதி ஆரம்பமாகும். அந்த 2 வாரங்களிலும் கிறிஸ்மஸ் தினங்கள், பாடசாலை விடுமுறை, யூனிவர்சிட்டி விடுமுறை நாட்கள், ஆலய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொருவரும் பங்கு பெற்றுகிறார்கள். சௌரி ஏமி புஷ்பராஜா கூட இணைய முடியவில்லை என்று அறிவித்திருக்கிறார். அநேகமான ஊழியர்கள் பல காரியங்களிலே விடுமுறை நாட்களிலே குடும்பத்தோடு இணைந்து ஊழியங்களை செய்கிறபடியால், காரியங்களை செய்கிறபடியால் நாங்கள் அந்த 2 வாரமும் நேரடி ஒலிபரப்பிலே வரமாட்டோம். அந்த வகையிலே ஆனாலும் வானொலி 24 மணித்தியாலமும் ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த வகையிலே தேவ செய்திகளோடு, பாடல்களோடு, அது மட்டுமல்லாமல் மறு ஒலிபரப்பிலே இணைந்திருப்போம். அதை திரும்பமாக நினைவு கூறிக்கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். சகோதரி ஏமி அவர்கள் இணைய முடியவில்லை நினைக்கிறேன். உங்களோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இப்பொழுதும் இணைந்திருக்கிற சகோதரன் குணா, சகோதரி செல்வகுமாரி, சகோதரி வினு, சகோதரன் டொனால்டு மற்றும் இணைந்த பாஸ்டர் அன்றன் ராசநாயகம், சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ், சகோதரி டோலி அவர்கள் கூட அதிகாலை வேளையில் இணைந்தார். பாஸ்டர் அன்றன் ராசநாயகம் அவர்கள் இணைந்தார்கள். மற்றும் இணைந்த ஒவ்வொருவரையும் தயா அவர்கள் வவுனியாவிலிருந்து இணைந்தார்கள். இணைந்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே இணைய முடியாதவர்களுக்கு தடைகளை நீக்கி கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். சுயினமாக இருக்கிறவர்களுக்காகவும் இந்த வின்டர் காலங்களிலே சுயினமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. திரும்பவும் நாளை காலை வேளையிலே சந்திப்போம். நன்றி குணா. God bless you. Amen. God bless you all. Amen. Amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு, திங்கட்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். இன்றைய நாளுக்கான வசனம் என்னுடைய ஆரம்பத்திலே இந்த மைக்கு வேலை செய்ய மாட்டேன்னுடுது. ஆனாலும் கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சங்கீதம் 118:16 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துவோம். அதே வேளையில் இன்றைய நாளிலே வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோபு 18:19, செப்பனியா 1, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து 2 பேதுரு 3வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். பலர் கேட்டிருக்கிறீர்கள். அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தர் கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு